ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70 சேனல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகை அனுபமா பரமேஸ்வரன் இவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம். 30 வயசான நடிகை அனுபமா பரமேஸ்வரன் மலையாளத்தைச் சேர்ந்த நடிகை. ஸோ அந்த பிரேமம் அப்படின்ற படத்தின் மூலமாக ஒரு நல்ல பெயர் வாங்கின ஒரு நடிகை 2015 ரிலீஸ் ஆச்சு. ஸோ இது வந்து 10 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. 20 வயசில் சினிமாவில் கால் பதிச்ச நடிகை 30 வயசு ஆகுது. ஒரு நல்ல நடிகை, நல்ல பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்ச நடிகை அப்படின்ற ஒரு பெயர் அவங்களுக்கு கிடைக்கல. மாறா வந்து ஒரு அழகான நடிகை. மேபி ஒரு 3வது கேட்டகரி ஆக்டர்ஸ்க்கு ஜோடியாக நடிக்கக்கூடிய நடிகை அப்படின்னு தான் அவங்க பார்த்தாங்க. என்னமோ ஸ்டார்டிங்கில் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் வந்து டியர் 2 அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் கட்ட நடிகர்கள் கூட ஜோடி போட்டு நல்லா ஃபேமஸ் ஆனாங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே ஊற்றி மூடிட்டாங்க. இந்த பக்கம் தமிழில் சுத்தமாக வாய்ப்பே வரல. வரக்கூடிய 1, 2 வாய்ப்புமே வந்து செகண்ட் ஹீரோயின் இல்லைனா வந்து 2 மணி நேரம் படத்தில் ஒரு 20லேருந்து அரை மணி நேரம் தான் வந்து ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸே இருக்கும். அந்த மாதிரியான ஸ்டோரிஸில் தான் அவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைச்சிது. கிடைச்ச வாய்ப்பை ஏன் விடணும்னு சொல்லி எல்லாத்தையும் நடிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தமிழில் சுத்தமாக வாய்ப்பே வராமல் போயிடுச்சு. யாருமே கண்டுக்கல. ஸோ இப்போது ரீசெண்டாக வந்துச்சு இல்லை, பைசன் காலமாட 2025 அந்த படத்தில் கூட அவங்களுக்கு மேபி மோஸ்ட்லி ஒரு 20 நிமிஷம் கூட வந்திருக்க மாட்டாங்க. கரெக்டுங்களா? படம் பார்த்துருப்பீங்க நிறைய பேர். அந்த அளவுக்கு அவங்களுடைய யூசேஜ் தமிழில் இருக்குது அப்படின்றதால வெறுத்து ஒதுக்கிட்டாங்க. ஸோ தெலுங்கு பக்கம் போனாங்க. தில்லு ஸ்கொயர் அதுக்கு முன்னாடியே வந்து நிறைய படங்களில் வந்து கவர்ச்சி காட்ட ஆரம்பித்தாங்க. எல்லாத்துக்கும் கவர்ச்சிக்கு ஓகே அப்படின்னு சொல்லி தான் வந்து அவங்களுடைய கால் ஷீட்டே வந்து புக் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ நடிகை அனுபமா பரமேஸ்வரனுடைய கவர்ச்சி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் அவங்களுடைய எப்படியாச்சும் கவர்ச்சியில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி நிறைய கிடைச்சிது அவங்களுக்குன்னு சொல்லலாம். அதுக்கேற்ற மாதிரி தில்லு ஸ்கொயர் 2024 வந்த தில்லு ஸ்கொயர் இன்னுமே வந்து ஒரு நைட்டு 10 மணிக்கு ஏதாச்சும் வேலை நடக்கணும் அப்படின்னா தில்லு ஸ்கொயரோடைய அனுபமா வீடியோஸ்ன்னு போட்டால் வேலை முடிஞ்சிடும். அந்த அளவுக்கு ஒரு வெறித்தனமான தெரியான ஒரு மேட்ரு பண்ணியிருப்பாங்க அதில். அதாவது சம்பவம் பண்ணியிருப்பாங்க சொல்ல வரேன். போட்டு கசக்கி இருப்பாங்க இந்த ஹீரோ. இந்த தில்லு ஸ்கொயரில் நடித்த ஹீரோ வந்து அப்படியே ஒரு மூஞ்சி அப்படி எப்படி டைட்டாக பிடிச்சி அனுப்பமாவுடைய உதட்டை வந்து சப்பி இழுத்து கடிச்சு தின்றுப்பாப்புல. அதையும் வந்து காட்டியிருப்பாங்க நல்லாவே. அந்த ஷூட்டிங் அப்போவே வந்து இது வந்து 8 டேக்கு வந்து நடந்துச்சான். அந்த மூவியில் கட் பண்ணாமல் காட்டுறாங்க பார்த்தீங்களா அந்த லிப் லாக், அதுவே வந்து கிட்டத்தட்ட 20 செகண்ட் காட்டியிருப்பாங்க. அந்த 20 செகண்டுக்கு 8 டேக் நடந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் இதை வந்து உதட்ட சப்புற மாதிரி வீடியோ, கடிச்சு இழுக்கிற மாதிரி வீடியோஸ் தான் வந்து அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்திருக்கு. அந்த அளவுக்கு அனுப்பமாவுடைய கவர்ச்சி தூக்கலாக இருக்கும் அந்த படத்துலையும் சரி. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த படத்துக்கான அந்த நடிகைக்கான சம்பளம் ஒரு பக்கம், அப்புறம் உடட்ட வந்து கடிச்சு ஹீரோ சாப்பிட்றதுக்கு தனியாக ஒரு 50 லட்சம் இந்த மாதிரி போட்டு வேலையை பார்த்தாங்க அனுப்பமா. ஸோ இப்போது என்ன மேட்ரு அப்படின்னா, மெய்க்காரக்கா அப்படின்ற ஒரு தெலுங்கு படத்தில், ஸோ மரிச்சிக்கா அப்படின்ற ஒரு தெலுங்கு படத்தில் பல்லெல்லாம் போட்டு கிளிப்பெல்லாம் போட்டு ஒரு இன்னசென்ட்டான லேடி கேரக்டரில் பண்ணுறாங்க. அதில் இப்போது அவங்க வாண்டடாக ஓப்பனாக காட்டக்கூடிய அந்த தொப்புள் ஷோ தான் வைரல் கண்டென்ட். மூவியை ஓட்ட வைக்கிறதுக்காக அவங்க வந்து இந்த சீனை மட்டும் லீக் பண்ணியிருக்காங்க, அதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சொல்கிறான் அவங்களே. ஸோ ரொம்ப டீப்பாக ரொம்ப ஓப்பனாக கட்டியிருக்காங்களே அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க, சந்தோஷப்பட்டாங்க, பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ லேட்டஸ்ட்டாக இப்போ வைரல் கண்டென்ட்டாக மாறி இருக்கக்கூடிய அனுப்பமாவுடைய வீடியோ தான் இது. ஸோ என்ன மேட்ரு அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். ரொம்ப ஓப்பனாக டீப்பாக அவங்களுடைய தொப்புள் ஷோவை அவங்க காட்டியிருப்பாங்க. இந்த படத்தை ஓட வைக்கணும் அப்படின்றதுக்காக லீக் பண்ண ஒரு ஷோ. ஸோ இதை பார்த்துருப்பீங்க. அனுப்பமாவுடைய டோனட் வியூ எப்படி இருந்துச்சு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நல்ல டீப்பு தான்ப்பா. நிறைய கவர்ச்சியில் இந்த தொப்புளை யூஸ் பண்ண மாட்டாங்க. பண்ணால் நல்லா தான் இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கூடிய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். அதில் போஸ்ட் பண்ணக்கூடிய எடிட்டட் பிக்சர்ஸ், வீடியோஸ் எல்லாம் பார்த்து தெரிக்க விடுங்க. ஹாப்பி சண்டே.